சிறுமி கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுமியை கொடுமை செய்தவர்கள் ஜாமீனில் வர முடியாத வகையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேசாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வென்றவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதால் அவருக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டுள்ளதாக ஜெகன்மூர்த்தி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். 15,000 ரூபாய் சம்பளம் பேசி வீட்டிற்கு வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாதம் 5,000 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொடுக்காமல் மிக அதிகமான அளவிலே அந்த பெண்ணை வேலை வாங்கி அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் 2 பேரும் மது அருந்திவிட்டு சிகரெட் பிடித்துக் கொண்டு அந்த பெண்ணின் மீது சிகரெட்டை நெருப்பினால் சுட்டு பலவிதமான சித்திரவதை செய்திருக்கிறார்கள். மனிதாபமானம் இல்லாமல் மனித நேயத்தை தாண்டி அவர்கள் இந்த அளவிற்கு சித்திரவதை செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கின்றது. இது பெண்ணினத்திற்கே ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்கள் மீது காவல்துறை உடனடியாக காவல் நிலைய பிணையிலிருந்து வருவதற்கான வழக்குகளை தான் சாதாரணமான வழக்குகளை போட்டிருக்கின்றது.